ஃப்ரீடம்னா என்ன? தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. ஃப்ரீடம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்மளாம் நிறைய பேர் ஃப்ரீடம் வந்துச்சுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா? மிஸ்யூஸ் தானே பண்ணுறோம். என் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நான் எதுவுமே பண்ணாமல் எப்போ பாரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் யூடியூப்பில் ஷார்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தேன்னா அது ஃப்ரீடம் கிடையாது. வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையே இல்லாத மனிதனை அழிக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அது ஃப்ரீடம் கிடையாது. அப்போ ஃப்ரீடம்னா என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசிப்ளினோட இருக்கிற ஃப்ரீடம் தான் உண்மையான ஃப்ரீடம். டிசிப்ளின் இல்லாத ஃப்ரீடமே கிடையாது. நான் எப்படி வேணாலும் சுற்றுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறது ஃப்ரீடம் கிடையாது. சூஸிங் த ரைட் கரியர் இஸ் ஃப்ரீடம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளோ நெகட்டிவ் திங்ஸ் வேணாலும் பண்ணுவேன், அதுதான் என்னோட ஃப்ரீடம்னு கேட்டால் அது ஃப்ரீடம் கிடையாது. சூஸிங் டு இம்பாக்ட் த பீப்புள் இன் ரைட் வே இஸ் ஃப்ரீடம். ஒரு மனுஷன் தான் சிந்திச்சதை ஆசைப்படுறதை செய்கிறது தான் ஃப்ரீடம். அதுக்காக எப்போ பாரு தப்பாகவே யோசிச்சு தப்பாகவே ஆசைப்பட்டு அதை நான் செய்கிறேன், இது என்னோட ஃப்ரீடம்னு சொன்னால் அது ஃப்ரீடமே கிடையாது. என்ன வேணாலும் செய்வேன், எப்போ வேணாலும் தண்ணி அடிப்பேன், எப்போ வேணாலும் தம் அடிப்பேன், இதை யாரும் கேட்க முடியாது, இதுதான் என்னோட ஃப்ரீடம்னு சொன்னால் அது ஃப்ரீடம் கிடையாது. செய்யறதுக்கு எவ்வளோ தப்பான விஷயங்கள் இருந்தாலும் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்கிறோம் இல்லையா, அது உண்மையான ஃப்ரீடம். ஆக மொத்தத்தில் டிசிப்ளினோட இருக்கிற ஃப்ரீடம் மனிதனை உயர்த்தும், டிசிப்ளின் இல்லாத ஃப்ரீடம் மனிதனை தாழ்த்தும், மனிதனை அழிக்கும்.